முன்பொரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுல வாழ்ந்து வந்த நரி ஒன்றுக்கு கடுமையான பசி எடுத்தது. இரையை தேடி அது பக்கத்துல இருந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது. அங்க இருந்த காவல்கார நாய்கள் நரிய பார்த்ததும் வெறித்தனமா குறைச்சிக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சுதுங்க. உயிருக்கு பயந்த அந்த நரி நாய்கள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வீட்டுக்குள்ள ஓடி அங்க இருந்த பெரிய நீலச்சாய தொட்டிக்குள்ள தவறி விழுந்துருச்சு. தொட்டிக்குள்ள தவறி விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா அந்த நரியோட உடம்பு முழுக்க பளபளக்கிற நீல நிறமா மாறி போயிருந்துச்சு. அந்த விசித்திரமான தோற்றத்தோட காட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நரிய பார்த்து சிங்கம், புலி, யானைன்னு எல்லா விலங்குகளும் இது ஏதோ புதுவிதமான சக்தி வாய்ந்த விலங்குன்னு நினைச்சு பயந்து ஒதுங்கி நின்னுச்சுங்க. இந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த தந்திரக்கார நரி, கடவுள் தான் என்னை இந்த காட்டை காப்பாத்த அனுப்பியிருக்கார், நான் தான் உங்க ராஜான்னு கம்பீரமா போய் சொல்லுச்சு. உடனே எல்லா விலங்குகளும் அத காட்டுக்கே ராஜாவா ஏத்துக்கிட்டு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சதுங்க. இப்படியே ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தப்போ ஒரு பௌர்ணமி ராத்திரி தூரத்துல மத்த நரிகளெல்லாம் கூட்டமா ஊளையிடுற சத்தம் கேட்டுச்சு. தன் இனத்தோட சத்தத்தை கேட்டதும் அந்த நீல நரிக்கு பழைய ஞாபகம் வந்து தன்னை அறியாம உற்சாகத்துல வானத்தை பார்த்து ஊ ஊன்னு சத்தமா ஊளையிட ஆரம்பிச்சுது. இத கேட்டதும் தான் மத்த விலங்குகளுக்கு உண்மை புரிஞ்சது. அட பாவி, இது புது மிருகம் இல்ல, சாயம் பூசுன வெறும் நரிதான்னு கோபத்தோட அத விரட்டி அடிச்சுதுங்க. நம்ம இயல்பை என்னைக்கும் மறைக்க முடியாது. போலியான வேஷம் களைஞ்சே தீரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பபாய்.